வணக்கம் இனிய தமிழ் மக்களே. உங்கள் எல்லாருக்கும் முறையாக இன்றைக்கி தமிழ் மொழியில் எக்ஸ்பிஎஸ் டேட்டா டீகன்வெர்ஷன் பண்ணுறது எப்படி அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு உங்களுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு டேட்டா நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது விஎம்எஸ் ஃபைலாக கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .vms அப்படின்னு இருக்கும். அதுக்காக நீங்கள் வச்சுருக்க வேண்டிய சாஃப்ட்வேர் எக்ஸ்பிஎஸ், தட் மீன்ஸ் காசா எக்ஸ்பிஎஸ் சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த விஎம்எஸ் ஃபைலை பிடிச்சி இழுத்து அப்படியே வெளில விட்டுருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து அதுவாக பிளாட் ஆகிருக்கும். அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸோட பைண்டிங் எனர்ஜி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பார்ட்டுக்கும் அதுவாக செப்பரேட் பண்ணி ஒரு பீக்கு ஏற்ற மாதிரி ரீஜனை பிரித்து வச்சுருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு அது தெரியும். இதில் நீங்கள் இருக்க எலமெண்ட்டு என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த இடத்துல அதாவது இந்த கிராஃப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே LIB லைப்ரரி அப்படின்றது பாருங்கள், அல்லது F10 கீ நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு பீரியாடிக் டேபிள், இதில் இப்போது இந்த சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் கார்பன், நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இதை கொடுத்துட்டு ஃபைண்ட் பீக்ஸ், கிரியேட் ரீஜியன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான எலமெண்டல் காம்போசிஷன் எத்தனை வெயிட் பர்சன்டேஜ் ஆர் அட்டாமிக் பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிடும். இந்த ஃபைலை நீங்கள் அப்படியே நீங்கள் ரா ஃபைலாக இருக்குது விஎம்எஸ் ஃபைலையே நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் ஆர்ஜினில் ப்ளாட் பண்ணிவிட்டு இந்த டேட்டாஸை உங்களுக்கு தேவையான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிராஃப் ப்ளாட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதில் ஒரு பீக்கும் வந்து டீகனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணோம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது பார்த்தீங்கன்னா SU4ன்னு இருக்குது. இது வந்து 285 அந்த ரேஞ்சில் இருக்குது. 285 அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கார்பனோட பீக்கு. இந்த கார்பனுக்கு நீங்கள் இந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் சாம்பிள் ஐடி இங்கே போயிட்டு இந்த SU4 அப்படின்றதில் கார்பன் அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இதையும் கூட மாற்றிக்கலாம். கீழே இந்த இடத்துல இங்கேயும் மாற்றிடுங்க கார்பன். ஓகே, இது இந்த 0 இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் சர்வீஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நேமுக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது ரேஞ்சு 400 சம்திங் இருக்குது. இது நீங்கள் சர்வீஸ் ஸ்பெக்ட்ரமில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நைட்ரஜனோட பீக்கு. ஸோ இந்த வந்து நீங்கள் நேம் வந்து ரீநேம் நைட்ரஜன் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கோங்க. நைட்ரஜன். அதுக்கு அடுத்தது 534. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 534 இது வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் பீக்கு. இதையும் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். எடிட் சாம்பிள் ஐடி ஆக்சிஜன். இந்த இடத்துலையும் ஆக்சிஜன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் கிடச்சிடும். ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் உங்களுக்கு 3க்கும் கிடச்சிடும். ஒன்றுக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக அந்தந்த பீக் மட்டும் வரும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனோட பீக்குக்கு வந்து ஒரு 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 லீனியர் கர்வ் வந்து சரியாக வர மாதிரி இந்த மாதிரி ஒரு நாய்ஸியாக இருக்குது இந்த பீக்கு. இதை வந்து டீகனெக்ட் பண்ணி இந்த டேட்டாவோட ஃபிட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கர்வ் அது மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கார்பன் இது மேலே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராஃப் ஓப்பன் ஆகிடும். இந்த கிராஃப் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க மேலே இருக்க டூல் பாரில் இருக்க எல்லா டூலும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம்
இந்த இடத்துல குவான்டிஃபை அப்படின்னு இருக்கு பாருங்கள், F7 அல்லது யூஸ் பண்ணிங்கன்னா குவான்டிஃபைல ரீஜியன்ஸில் க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பீக் வருமோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நிற்கும். க்ரியேட் கொடுத்துட்டு காம்பனன்ட்ஸ் போயிட்டு ஒரு க்ரியேட் கொடுக்குறீங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு அந்த பீக் வந்து அந்த இடத்துல நிற்கும். இது வந்து ஃபிட் காம்பனன்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் டேட்டா எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் ஆகிடும். இது கார்பனுக்கு. இந்த டேட்டாவை நீங்கள் வந்து இப்போ பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்ஜின்லேயும் இங்கே இருக்கிற மாதிரி இந்த ப்ளஸ் இந்த நாய்ஸி பீக்கும் ப்ளஸ் டீகனெக்ட் பண்ண நல்லா இருக்கக்கூடிய இந்த பீக்கும் உங்களுக்கு ரெண்டுமே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல சேவ் டேப் ASCII to கீபோர்ட் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அது கேட்குறப்போ ஃபைல் நேமை கொடுத்துட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி இப்போது சேவ் டெஸ்க்டாப் ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் சேவ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து நைட்ரஜன் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் வந்துடும். நைட்ரஜன் இந்த பீக் மேலே போய் இது பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு குவான்டிஃபை க்ரியேட் கீழே இருக்கக்கூடிய லைன் ஒன்று வந்து நேராக வர மாதிரி வச்சுக்கணும், கிராஸாக இருக்கக்கூடாது. இது இப்போ ஓகே, இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் நேராக வர மாதிரி வச்சுட்டு காம்பனன்ட்ஸ் போயிட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா அந்த பீக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிளியர் டேட்டா வரும். க்ரியேட் இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் கொடுத்துட்டே வரணும். உங்களுக்கு தேவையில்லாத பிக்ஸ் கூட வரும், அதை வந்து நீங்கள் பின்னாடி டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி டீகனெக்ட் பண்ணதில் நிறைய கீழே கொஞ்சம் மேலெல்லாம் தேவையில்லாத பிக்ஸ் வருது. இது இப்போ எப்படி செலக்ட் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜி இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நைட்ரஜன் அப்படின்னு இருக்குது. நம்ம கொடுத்த நேமுக்காக அது வந்து அப்படி கொடுத்துருக்கு. இது கீழே இருக்க பிக் நமக்கு தேவையில்லை, நம்ம செலக்ட் பண்ணிட்டு கட் கொடுத்தா அது போயிடும். சி இதுவும் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். அடுத்தது சி இதுவும் தேவையில்லை, இந்த பிக்கும் தேவையில்லை. இந்த சி தேவை, பி ஏ இந்த 3 பீக்கு நமக்கு தேவையான பீக்கு நம்மளோட மெட்டீரியலுக்கு. நீங்கள் இந்த ரீஜனை செலக்ட் பண்ணுறது பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு வரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பீக் மேலே போய்ட்டு வரும். நம்ம இந்த டாப்பில் செலக்ட் பண்ணதுனால நமக்கு பீக் வந்து அந்த இடத்துலேருந்து மட்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் இந்த ரீஜன் செலக்ட் பண்ணும்போது இந்த பக்கமாக லெஃப்ட் டு ரைட் வர அந்த லைன் வந்து நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோதான், அவங்களுக்கு வந்து இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. காம்பனண்ட் இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த பீக் 1 2 இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதோட ஃபிட்டாகவே இருக்குது. நீங்கள் இந்த டேட்டாவும் அதே மாதிரி ஃபிட்டு காம்பனண்ட் கொடுத்துருங்க, அது ஃபிட் ஆகிடும். நைட்ரஜன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்குது, 1 2.
இது நீங்கள் லிட்ரேச்சர் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த ரீஜனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற பீக்ஸை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு தேவையில்லாத பீக் நான் முன்ன சொன்ன மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதையும் நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இது மேலே சேவ் டேப் ஆஸ்கி டு கீபோர்ட் போட்டுட்டு சேவ் டெஸ்க்டாப்பில் நைட்ரஜன். நீங்கள் இந்த டேட்டாவை இந்த ஃபைலை ஆர்ஜினில் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அப்படியே யூஸ்வலாக ஆர்ஜினில் எப்படி கிராஃப் ப்ளாட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணி உங்களோட பேப்பருக்கு அல்லது தீசிஸ்க்கு தேவையான ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இருக்கிறது ஆக்சிஜன். இது நம்மளா நேம் கொடுத்தது ஆக்சிஜன். இதை கிளிக் பண்ணிவிட்டு ரீஜியன்ஸ் இதில் க்ரியேட் காம்போனண்ட்டில் க்ரியேட் கொடுத்துட்டு ஃபிட்டு காம்போனண்ட். இது எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இந்த டேட்டாவையும் இதே மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓவரால் சர்வே ஸ்பெக்ட்ரம் காமிக்கும்போது இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன எலிமெண்ட் என்னென்ன கம்போசிஷன் இருக்குன்றது. இப்போது இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறது நைட்ரஜனில் 2 டைப் ஆஃப் நைட்ரஜன் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதில் இருக்க 2 டைப் ஆஃப் நைட்ரஜன்லேயும் ஒரு டைப்பு எத்தனை பர்சன்டேஜ் அப்படி அட்டாமிக் பர்சன்டேஜில் சொல்லும்போது எத்தனை அப்படின்னு பார்க்குறப்போ அந்த பீக் நைட்ரஜன் கிளிக் பண்ணிவிட்டு கிராஃப் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி குவான்டிஃபை இதில் போய்ட்டு நீங்கள் காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப் இருக்குது. 3 டைப் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இந்த டைப் கூட தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ரெண்டு டைப் நைட்ரஜன் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இது ஒன்றும் இந்த பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் 78.95 21.05. இந்த ஏ டைப், அதாவது இந்த ப்ளூ கலரில் இந்த ஏரியா ஷேர் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த கலர்டு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 78.95%. நம்ம இதில் சொல்லும்போது அட்டாமிக் பர்சன்டேஜில் சொல்லுவோம். அதே மாதிரி பி இதை கிளிக் பண்ணி பிளாக் கலரில் காட்டுது. இது வந்து 21.05. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாண்டிங் பேஸ்ட் ஆன் அந்த பாண்ட் எப்படி இருக்கோ அதோட பேசிக்ஸில் டைப் ஆஃப் எலிமெண்ட் கண்டென்ட் வேரியாக அதை இந்த இடத்துல இருந்து பிக்கப் பண்ணி நம்ம பேப்பர்லேயோ அல்லது பீசஸ்லேயோ போடுறப்போ அந்த பர்சன்டேஜில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நீங்கள் 3மே சர்வே ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ்வலாக ப்ளாட் பண்ணுறது ஃபஸ்ட்டு சர்வே ஸ்பெக்ட்ரம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்க்கு நான் சொல்லுது சர்வே ஸ்பெக்ட்ரம். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன். இந்த 3 தனித்தனியாக போட்டு 4 ஃபிகரை ஒரே பேஜில் வச்சு அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது யூஸ்வலாக ஆர்ஜினில் என்ன பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண இந்த உங்களுக்கு ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜின் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆர்ஜினில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல் அப்படியே எடுத்துகிட்டு ட்ராக் பண்ணி கொண்டு போய் அதில் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்ஜின் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அப்படியே ப்ளாட்டும் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரே ஒரு மட்டும் போட்டு காட்டுறேன். ஆக்சிஜன் ஃபங்க்ஷன் குரூப், அதாவது ஆக்சிஜனோட இது வந்து இங்கே விடுறோம். இதில் ப்ளாட் பண்ணும்போது இந்த இந்த லெஜன்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடணும். டெலிட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பீக் வந்துடும். ஸோ இதில் எக்ஸஸாக தேவையில்லாமல் இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் லைன் எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே எக்ஸ் ஒய், இந்த எக்ஸ் வந்து இங்கே இதில் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ் ஒய் 1 இங்கே y1 சி எக்ஸு ஒரே எக்ஸு ஒய் 1 2 3 4 அந்த மாதிரி நேம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளாட்டில் வந்து பிரச்சனை வராது. கிளியராக உங்களுக்கு வந்துடும்.
அவ்வளோதான், இது முடிஞ்சது. நீங்கள் அப்புறம் வழக்கம் போல் சேவ் பண்ணிக்கோங்க. காசு ஆக்சஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.